ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐஜே. நண்பர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது ஒரு தனிநபரை பற்றி அல்ல, ஒரு பதவியை பற்றி அல்ல. நாம் பேச போகிறது நமது குழந்தைகளை பற்றி, நமது நம்பிக்கையை பற்றி, நமது மனசாட்சியை பற்றி. 2026 மே மாதம் இலங்கையை அதிர்ந்த ஒரு செய்தி வந்தது. அனுராதபுர ஜெயஸ்ரீ மகாபோதியின் பிரதம பொறுப்பாளர் 71 வயதான பல்லேகவ ஹேம ரதன தேரர் 11 வயசு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இது ஒரு தேரருக்கு எதிரான வழக்கு மட்டுமல்ல நண்பர்களே, இது நம்ம எல்லாருக்குமான கண்ணாடி. அதிகாரம் கையில் இருக்கும் போது, பதவி உயர்ந்திருக்கும் போது நாம் மனிதாபிமானத்தை மறந்து விடுவோமா என்ற கேள்வி. இந்த வீடியோல, இந்த நிமிடத்துல கோபத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, பொறுப்போடு பேசுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் புரிந்து கொள்ள முதலில் உண்மையே தெரிய வேண்டும், வதந்தி அல்ல. 2026 மே மாதம் 9ஆம் தேதி கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேரர் கைது செய்யப்படுகிறார். குற்றச்சாட்டு என்ன? 11 வயது சிறுமி. அந்த குழந்தையின் பாதுகாப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த இடத்தில் அவராலேயே பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்ட சில நாட்களிலே மல்வத்து மகாவிகாரையில குழு முடிவு செய்கிறாங்க, அவரை பிரதம பொறுப்பாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குறோம். இங்கு ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு சொல்லல. சட்டப்படி அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டும்தான். ஆனா குற்றச்சாட்டே மிகவும் பாரதூரமானது. ஒரு மத தலைவர், ஒரு குழந்தை, ஒரு புனித இடம், இந்த 3 வார்த்தையும் ஒன்றாக வரும்போது நமது மனம் கேள்வி கேட்கும். ஒரு சாதாரண குற்றம் என்றால் நாம் போலீசில் புகார் கொடுக்கிறோம். ஆனால் இது ஒரு தேரர் என்றால் யார்? சிறு வயதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? துறவி என்றால் துறந்தவர், ஆசையை, கோபத்தை, வெறுப்பை துறந்தவர். குழந்தைகளுக்கு அப்பா, அம்மாவுக்கு பின் ஆசிரியராக இருப்பவர் ஒரு தேரர். ஒரு குழந்தை பயந்தால் ஓடி ஒளியும் இடம் ஒரு கோயிலாக இருக்கலாம், ஒரு பள்ளி வாயிலாக இருக்கலாம், ஒரு விகாரியாக இருக்கலாம். ஒரு பெற்றோர் நம்பி குழந்தையை விட்டு செல்லும் இடம் விகாரையாக இருந்தது. அந்த நம்பிக்கையின் மீது வெளியிடுந்த அடி இது. உளவியல் ரீதியாக பார்த்தால் அதிகாரம் உள்ளவர் இடத்தில் நடக்கும் துஷ்பிரயோகம் பாதிக்கப்பட்ட குழந்தையின் மனதில் 2 மடங்கு காயத்தை உண்டாகும். ஒன்று உடல் ரீதியான வலி, இரண்டாவது என்னை காப்பாற்ற வேண்டியவரை என்னை காயப்படுத்தி விட்டாரே என்ற நம்பிக்கை முறிவு. அந்த ஒரு காயம் வாழ்நாள் முழுக்க ஆறாது. அதனால்தான் இந்த வழக்கு நம்ம இவ்வளவு இருக்கிறது. ஒரு தனி குழந்தையின் கதையல்ல, நாளை நமது பிள்ளைக்கு நேராது என்று என்ன உத்தரவாகும்? இந்த சம்பவத்திலிருந்து நாம் நம்மை 3 கேள்வியில் கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி, குழந்தைக்கு முதலிடமா? ஒரு நாடு, ஒரு சமூகம், ஒரு மதம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அதன் குழந்தைகள் பாதுகாப்பா இல்லை என்றால் அது வளர்ச்சி அல்ல. குழந்தை பருப்பம் திரும்பி வராது. அந்த 11 வயது சிறுமியின் சிரிப்பு, விளையாட்டு, படிப்பு, இதற்கு யார் பொறுப்பு? சட்டம் தண்டனை கொடுக்கலாம், ஆனால் இந்த குழந்தை பருவத்தை யார் திருப்பி தருவார்கள்? 2வது கேள்வி, பதவி பெரியதா, பொறுப்பு பெரியதா? ஜெயஸ்ரீ மகாபோதி இலங்கையர்களின் உயிர் நாடி, 2300 வருட வரலாறு. அந்த பதவியில் இருப்பவர் ஒரு அரசர் அல்ல, அவர் ஒரு பொறுப்பாளர். பொறுப்பு என்றால் காவலாடி. காவலாடியை வீட்டை உடைத்தால் யாரிடம் நியாயம் கேட்பது? பதவி உயர உயர பொறுப்பும் உயர வேண்டும், அதிகாரம் உயர உயர பணிவு உயர வேண்டும். 3வது கேள்வி, நாம் மௌனமாக இருக்கலாமா? சிலர் சொல்வார்கள், சங்கத்தின் பெயர் கெட்டு போகும், பேசாதீர்கள் என்று. ஆனால் உண்மையான ஒரு மரியாதை என்பது மூடி மறைப்பதில், தவறை திருத்துவதில் தான் இருக்கிறது. ஒரு மரத்தின் கிளை அழுகினால் மொத்த மரத்தையும் வெட்ட மாட்டோம், அந்த கிளையை வெட்டிவிட்டு மரத்தை காப்பாற்றோம். அதுதான் இங்கும். கோபப்பட்டு, திட்டி, பகிர்ந்து விட்டு நாம் அமைதியாகிவிட்டால் எதுவும் மாறாது. என்ன செய்யலாம்? முதலாவது, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குட் டச், பேட் டச் என்பதை 5 வயதிலே சொல்லிக் கொடுங்கள். உங்கள் குழந்தையை உங்களிடம் எதையும் பயமின்றி சொல்லும் அளவுக்கு நட்பாக இருங்கள். 2வது, நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும். எந்த கோயில், பாடசாலை, அனாதை இல்லமாக இருந்தாலும் குழந்தைகளோடு வேலை செய்யும் ஒவ்வொருவருக்கும் பின்னணி சோதனை, பேக்ரவுண்ட் செக்கிங் கட்டாயம் இருக்க வேண்டும். புகார் பெட்டி இருக்க வேண்டும். 3வது தான், நீதி தாமதமாக கூடாது. இந்த வழக்கு அனுராதபுர நீதிமன்றத்தில் நடக்கிறது. சாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தை மீண்டும் மீண்டும் சாட்சி சொல்ல மன உளைச்சல் ஆகக்கூடாது. விரைவு நீதிமன்றம் தேவை. 4வது தான், நாம் பேசுவோம், ஆனால் வெறுப்பை அல்ல, விழிப்புணர்வை பரப்பும். ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டால் கூட இந்த உரை பேசியதுக்கு பலனுண்டு. நண்பர்களே, இறுதியாக ஒன்று சொல்கிறேன். ஒரு தேரர் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் பௌத்தம் தவறாகிவிடாது. ஒரு அரசியல்வாதி தவறு செய்ததால் ஜனநாயகம் தவறாகிவிடாது. ஒரு ஆசிரியர் தவறு செய்ததால் கல்வி தவறாகிவிடாது. தவறு செய்வது மனிதன், அந்த தவறு திருத்துவது மனிதனின் கடமை. இந்த வழக்கின் எதிரி தீர்ப்பு நீதிமன்றம் சொல்லட்டும், ஆனால் நமது தீர்ப்பு என்ன தெரியுமா? இனி ஒரு குழந்தை அழக்கூடாது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒரு காவலாளியாக இருப்போம். பதவி பெரியது அல்ல, பட்டம் பெரியது அல்ல, மனிதாபிமானம் தான் பெரியது.
குழந்தையின் சிரிப்பு தான் பெரியது. இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டதென்றால் ஒரு பெற்றோருக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு ஆசிரியருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் விழிப்புணர்வு தான் முதல் பாதுகாப்பு. நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஐஜே. மனிதம் பாதுகாப்போம். வாழ்க.